धीम्तान धीम्तान धिरनान धीना धीम्तान धीम्तान धिरनान धीना धीम्तान धीम्तान धिरनान धीना धीम्तान धीम्तान धिरनन धिर धिरना இலக்கிய இதழியலில் சிகர சாதனைகள் படைத்த சீர்மிகு கவிஞர் சிதம்பரநாதன் ஐயா அவர்களை மலர்குழுவின் சார்பாக வரவேற்புரை நல்கிட மகிழ்வோடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய திருநாள் விஜயா பதிப்பக உரிமையாளர் வேலாயுதம் அவர்களின் 1000 பிறை கண்ட அற்புத திருநாளாக வளர்ந்திருக்க. சங்கப்புலவன் பேசுவான், தலைமுடி நரைக்கவில்லையே என்ற கேள்விக்கு சம்பந்தம் இல்லாமல் அவன் சொன்ன பதில், என் மனைவி மனைவி சரியா இல்லை என்றால் தலைமுடி நரைத்து விடுமோ என்ற கேள்வி அது எழுப்புகிறது அல்லவா. தொடர்ந்து சொன்னார், என் பிள்ளைகள் நல்லவர்கள் என்றார். அதன் பிறகும் சொன்னார், என் உதவியாளர்கள் அதைவிட நல்லவர்கள் என்றார். எல்லாவற்றையும் தாண்டி ஒன்றை குறிப்பிட்டார். என்ன தெரியுமா? நான் வாழுகின்ற ஊர் இருக்கிறது அல்லவா, அந்த ஊரில் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் இருக்கிறார்கள். ஆகவே என் ஊர் எதையெல்லாம் விட உயர்ந்தது என்றார். இன்றைக்கு கோவைக்கு ஒரு மிகச்சிறந்த சான்றோராக நம்முடைய வேலாயுதம் ஐயா அவர்கள் சங்கப்புலவன் கண்ட கனவு கோவையை பொறுத்தளவுக்கு பலித்திருக்கிறது. வரவேற்புரையை நிகழ்த்த வேண்டும் என்று என் அன்பு கவிஞர் நண்பர் செல்லையா அவர்கள் நான் தான் நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னார். வாழ்த்துறை என்றால் சுலபம் என்பது மட்டுமல்ல, ஒரு சடங்காக போய்விடுமே என்று நான் சொன்னேன். இல்லை, வரவேற்புரையில் நீங்கள் நினைத்ததையெல்லாம் சொல்லுங்கள், அதையே நாங்கள் வாழ்த்துறையாக வைத்துக் கொள்கிறோம் என்று. நான் நினைத்ததையெல்லாம் சொல்வதற்கு நேரம் போதாது. ஏனென்றால் மிகச்சிறந்த ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் பலர் வந்திருக்கிறார். இந்த நிலையில் நான் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தவர்களாக இருந்தாலும் சடங்கு முறையில் அறிமுகப்படுத்துவது என்னுடைய கடமை. இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கிற கோவை நகர நாயகர்கள், அவர்களில் குறிப்பாக கவிஞர் செல்லகணபதி அவர்களுடைய தனி முயற்சியினால் ஒரு மிகச்சிறந்த மலர் நம்முடைய வேலாயுதம் ஐயா அவர்களின் சிறப்புகளை பற்றிய மலர் வெளிவர இருக்கிறது. அந்த மலருடைய தலைப்பு கட்டுரை ஒரே வரியில் சொல்வதென்றால் அதை எழுதியவர் ஒரே வரியில் எழுதாமல் 2 பக்கம் எழுதினாலும் கூட ஒரு வரியில் அதை சுண்ட காய்ச்சினால் அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? வாசிப்பு என்பது ஒரு தவம். சொன்னவர் யார்? நீதியரசர் மகாதேவன். அப்பேற்பட்ட தவத்தை நாமெல்லாம் செய்ய வேண்டிய அந்த தவத்தை தூண்டிவிட்டுக் கொண்டிருப்பவர் நம்முடைய வேலாயுதம் ஐயா. அதனால் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு கட்டுரையே அதற்கு மிகச்சிறந்த ஒரு வாசனையை உருவாக்கி தந்திருக்கிறது. இன்றைக்கு தலைமை ஏற்க இருக்கின்ற நண்பர் நாஞ்சில் நாடன் அவர்கள் தமிழகம் அறிந்த ஒரு மிகச்சிறந்த நாவலாசிரியர். அவருடைய கட்டுரையில்
அந்த மலரில் மிக அருமையாக கோவைக்கு வந்ததையும் அவர் வந்தபோதே வேலாயுதம் அவர்களை சந்தித்ததையும் அந்த சந்திப்பில் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாமல் சந்திப்பு நிகழ்ந்ததாகவும் எழுதி இந்த கோவையை தன்னுடைய உறவு வீடாக கருதி எழுதிய கட்டுரை மிக அழகாக இடம்பெற்றது. அவருடைய நாவல்கள், அநேக நாவல்களை நம்முடைய விஜயாபதிபுரம் வேலாயுதம் அவர்கள் தான் வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறார். 8 திசைகளிலும் மத்த கஜங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற அவருடைய நாவல் இன்றைக்கும் பொருத்தக்கூடியது. அவருடைய நாவல்களை எல்லாம் ஒரு பட்டியலிட்டு நம்முடைய சிறுவாணி வாசகர் மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் அவர்கள் ஒரு பட்டியலே தந்திருக்கிறார். அந்த பட்டியலை படித்தால் ஏறக்குறைய 10 நிமிடங்களால். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சிறந்த படைப்பாளி இன்றைய விழாவுக்கு தலைமை தாங்குவது இந்த விழாவினுடைய சிறப்பை 2 மடங்கு அதிகரிக்கிறது. உங்கள் சார்பில் அவரை வருக வருக என்று வரவேற்பதில் மட்டிலா மகிழ்ச்சி. இந்த வரிசையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் கிருஷ்ணன் அவர்கள் கோவையில் செய்து வந்து கொண்டிருக்கிற தமிழ் பணி, ஆன்மீகம் கலந்த தமிழ் பணி, கடந்த 15-20 ஆண்டுகளாக அவர் ஆற்றி வருகிற அந்த பணி இந்த மண்டபம் அறியும். இந்த நல்லவர்களை சுமந்த இந்த நாற்காலிகளை எப்பேற்பட்ட காரியத்தை எப்போ வருவாரோ என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த காரியத்தினால் விளையக்கூடிய பலன்கள் என்ன? குடும்ப கட்டுப்பாடு செய்வதால் ஏற்படுகிற நன்மை என்ன என்று ஒரு முறை கேட்டபோது அந்த அமைச்சர் சொன்னார், இத்தனை குழந்தைகள் பிறப்பதை தவிர்த்திருக்கிறோம் என்று சொன்னார். அதாவது கூடுதலாக பிறக்கக்கூடிய குழந்தைகளை தவிர்ப்பதற்கு குடும்ப கட்டுப்பாடு உதவுகிறது என்று சொன்னால் பிறக்காத குழந்தைகளுக்கு நமக்கு எண்ணிக்கை தெரியாது. அதே போல இன்றைக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார்பாக நடத்தப்படுகிற எப்போ வருவாரோ என்ற அந்த நிகழ்ச்சி எத்தனையோ மனபேதங்களால் தவறி கொலை கொள்ளைகளில் ஈடுபடுபவர்களை எல்லாம் தவிர்த்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. தவிர்த்திருக்கிறது. ஏற்கனவே நல்லவர்களாக இருப்பவர்கள் மேலும் நல்லவர்களாகின்றார்கள். நல்லவர்களாக இருக்க முயற்சி செய்பவர்களை கைதூக்கி விடுகின்ற நிகழ்ச்சியாக நம்முடைய கிருஷ்ணன் அவர்கள் மிக அருமையாக செய்து விடுகிறார். ஒருமுறை கவியரசு வைரமுத்து அவர்கள் நிகழ்ச்சியில் கவிஞர்கள் எல்லாம் நாங்கள் கலந்து கொண்டோம். அதிலே நம்முடைய கிருஷ்ணன் அவர்களுடைய பெயரும் இருந்தது. அப்போது அவர் கேட்டார், கிருஷ்ணன் கவிஞர் அல்ல, ஆனாலும் இதிலே இடம்பெற்றிருக்கிறாரே என்று கேட்டபோது நான் பதில் சொன்னேன், கவிஞர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆசிரியப்பா தெரியும், வெண்பா தெரியும், விருத்தப்பா தெரியும். ஆனால் கிருஷ்ணன் இவை எல்லாம் தாண்டி 200 பா வைத்திருக்கிறார். அது மைசூர் பா. அந்த மைசூர் பா இந்த பாவையெல்லாம் வெல்லக்கூடிய இனிமையுடையது. ஆகவே கவிஞர்களுக்கு அவர் முன்னிலை வகிப்பது மிகவும் பொருத்தம் என்று சொன்னார். இந்த வகையில் நம்முடைய கிருஷ்ணன் அவர்கள் தொழிலதிபராக அவர் தொலைத்து போயிருக்கிறார். எத்தனையோ தொழிலதிபர்களை நாம் பார்க்கிறோம். யார் பெயரை சொல்றது? அவர் தொழிலதிபர் தான். ஆனால் அதை ஏறக்குறைய ஒரு தொட்டகுறை விட்டகுறையாகத்தான் வைத்திருக்கிறாரே தவிர அவருடைய இதயம் முழுவதும் இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக என்பதற்காக. ஆனகட்டியில் இருக்கக்கூடிய ஆர்ஷ வித்யாலயத்தினுடைய அதிபர் தயானந்த சரஸ்வதி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி என்பது உங்களுக்கு தெரியும். அளவற்ற பக்தி கொண்டவர் நம்முடைய கிருஷ்ணன் அவர்கள். அவர்
முயற்சியால் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை இந்த அவையிலே அவர் வெளியிட்டார். அந்த தீர்மானத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால் ஒரே வரியில் அவர் சொன்னார், மதம் மாற்றம் செய்யாதீர்கள், அவரவர் மதம் அவரவருக்கு, அப்படியே நீங்கள் தொடருங்கள், மதம் மாற்றம் என்கிற முயற்சியில் ஈடுபடாதீர்கள் என்பதுதான் அந்த தீர்மானம். உலக நாடுகள் சபையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இங்கே வந்து சொன்னார். அதிலே அவர் சொன்ன அந்த ஒரு வரி என்னவென்றால், இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வரி, கன்வர்ஷன் என்பது மதமாற்றம். அந்த கன்வர்ஷன் இஸ் வயலன்ஸ் என்று சொன்னார். கன்வர்ஷன் இஸ் வயலன்ஸ், மதம் மாற்றம் செய்வது ஒரு வன்முறை என்று அறிவித்தவர் தயானந்த சாஸ்திரி. இன்றைக்கு அந்த வயலன்ஸ் இல்லாமல் இருக்குமானால் இந்தியா எப்பேற்பட்ட சொந்த பூமியாக இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்யுங்கள். அப்பேற்பட்ட ஒரு ஞானியோடு அளவற்ற தொடர்பு கொண்ட கிருஷ்ணன் அவர்களை உங்கள் சார்பில் வருக 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 என்று வரவேற்கிறேன். நம்முடைய மரபின் மைந்தன் முத்தையா அவர்களை நான் எப்போதும் பல ஆண்டுகளாகவே கோவை பெற்ற ஞானசம்பந்தர் என்றுதான் அழைப்பேன். கோவை பெற்ற ஞானசம்பந்தர் என்று அழைப்பதற்கு காரணம், அவர் 50 வயதில் 70 புத்தகங்களை எழுதினார். இன்னும் எழுதிக் கொண்டிருப்பவர், மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், சிந்தனையாளர். எங்களுடைய பத்திரிகையில் நான் பழகியவர்களில் பிடித்தவர்கள் என்று ஒரு தொடர் எழுதினார். அந்த தொடருக்கு ஏற்பட்ட வரவேற்பு ஏராளமான வரவேற்பு. அதில் இடம்பெற்றவர்கள் அத்தனை பேருமே மிகச்சிறந்த சான்றோர். அவர்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து எழுதிய மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் கோவையின் ஞானசம்பந்தன் என்று சொன்னதற்கு காரணம், அவரை பல்லக்கில் வைத்து சுமந்து வருகிற பொழுது அப்பர் சம்பந்தர் கேட்டார் அல்லவா, அப்பரே என்று கேட்டபோது, இதோ இந்த பல்லக்கின் கீழே நான் இருக்கிறேன் என்று அப்பர் சொன்னார் அல்லவா, அதுபோல அவரை நாங்கள் பல்லக்கில் சுமந்த போது அப்பர்களே என்று எங்களைத்தான் அழைத்தார். நாங்கள் சொல்லுவோம், இதோ சிதம்பரநாதன் இருக்கிறார், வேலாயுதம் இருக்கிறார், இன்னும் மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நீங்கள் வாருங்கள். ஏனென்றால் நானும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தம், நானும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தம். அப்பேற்பட்ட ஒரு ஞானசம்பந்தனாக நம்முடைய மரபின் மைந்தர் இந்த அவையிலே வீற்றிருப்பது இந்த அவைக்கே பெருமையாக இருக்கிறது என்று சொல்லுவோம். இந்த விழாவில் இலக்கியத்திலிருந்து இடம்பெயர்ந்து, ஏறக்குறைய இடம்பெயர்ந்த மாதிரி தான், இலக்கியத்திலிருந்து இடம்பெயர்ந்து திரைப்படத் துறைக்கு போயிருக்கக்கூடிய சாய் வசந்த் அவர்களை பற்றி நான் சொல்லித்தீர்ந்தேன். அவருடைய தொலைக்காட்சி தொடர்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. பாயசத்தை அவர் நமக்கு பரிமாறிக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட இளைஞர் இந்த விழாவில் திரைப்பட இயக்குநராக இருந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு வேலாயுதம் அவர்களை வணங்குவதற்கும் வாழ்த்துவதற்கும் வந்திருப்பது இந்த விழாவுக்கு ஒரு மெருகூட்டுகிற செய்தியாகவே நான் கருதுகிறேன். அப்பேற்பட்ட சாய் வசந்த் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு படிப்பாளி, வாசகர் எண்ணங்களை எல்லாம் தன் மனதிலே கொண்டு நம்மோடு பழகக்கூடிய ஒரு அறிவர். அப்பேற்பட்டவரை அவருடைய படைப்புகளை பற்றியெல்லாம் சொல்லாம் நேரம் நீடும் என்பதால் நான் ஓரளவுக்கு மட்டும் நான் நிறுத்திக் கொள்கிறேன். சிவரஞ்சனையும் மற்றும் சில பெண்களும் என்ற ஒரு அவருடைய தொடர் உங்களில் எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியாது. ஆனால் இனிமேலாவது நீங்கள் பாருங்கள். பார்த்தால்தான் அவருடைய படைப்பாற்றல் திறன் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். அப்பேற்பட்ட சாய் வசந்த் அவர்களை உங்கள் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவினுடைய சிகரமாக
இன்னும் சொல்ல போனால் மகுடமாக திகழ்பவர் நம்முடைய நீதியரசர் மகாதேவ். அவருடைய வரலாறு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. அவர் ஒரு படைப்பாளியின் குமார். அரங்கநாதன் என்ற ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி. அவருடைய சிறுகதைகளை நான் படித்திருக்கிறேன். அவ்வளவு அழகான சிறுகதை. சிறுகதைக்கு இலக்கணம் வகுத்தானே லியோ டால்ஸ்டாய். அவருடைய சிறுகதைகள் பல பேருக்கு தெரியும். சிறுகதை என்றால் அதுதான் சிறுகதை. 10 வார்த்தைகளில் ஒரு சிறுகதையை அவன் உருவாக்கினான். அது என்ன அந்த 10 வார்த்தைகள் என்றால், ஒரு கடல், அதிலே மீன்கள் இருக்கின்றன. அந்த மீன்களில் பெரிய மீன் சிறிய மீனை சாப்பிடுகிறது. இதுதான் கதை. பெரிய மீன் சிறிய மீனை சாப்பிடுகிறது. சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு சிறிய மீன் அந்த பெரிய மீனை பார்த்து, நாங்கள் சிறியவர்கள், பலமில்லாதவர்கள், நீ எங்களை சாப்பிடுகிறாயே என்று சிறிய மீன் பெரிய மீனை கேட்கிறது. பெரிய மீன் சொல்லுகிறது, முடிந்தால் நீ என்னை சாப்பிடு, முடிந்தால் நீ என்னை சாப்பிடு. இது இந்த சமூகத்தின் யதார்த்தத்தை, இந்த சமூகத்தினுடைய யதார்த்தத்தினுடைய அந்தரங்கத்தை, அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தியை மிக அழகாக காட்டுகிற சிறுகதை. இப்படிப்பட்ட சிறுகதைகளுடைய நுட்பத்தை புதுமைப்பித்தருடைய வரிசையில் நம்முடைய அரங்கநாதர் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். அவருடைய அருமை குமாரர் தான் நம்முடைய நீதியரசர் மகாதேவன். அவருடைய அருமை நீதியரசர் மகாதேவன் தமிழ் சமுதாயமே கொண்டாடக்கூடிய ஒரு காரியத்தை அவருடைய தீர்ப்பின் மூலம் நமக்கு தந்திருக்கிறார். தமிழ் சமுதாயமே கொண்டாடக்கூடிய ஒரு காரியம். எத்தனையோ நீதியரசர்கள் இருந்திருக்கிறார்கள். வழக்குகளுக்கு நீதி அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். எங்கோ தூத்துக்குடியில் ஒரு கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறார் 2017. அந்த வழக்கு வேறொன்றும் இல்லை, பள்ளிக்கூடங்களில் திருக்குறளை கற்பிப்பதில்லை, அதை வழக்குமன்றம் ஒரு வழக்காக எடுத்து, நீதிமன்றம் ஒரு வழக்காக எடுத்து நீங்கள் நீதி வழங்க வேண்டும் என்று அந்த கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் ஒரு வழக்கு பதிவு செய்கிறார். அந்த வழக்குக்கு தீர்ப்பளித்த நீதியரசர் மகாதேவன் 2017 தீர்ப்பளித்தார். என்ன தீர்ப்பளித்தார்? திருக்குறள் என்கிற அந்த மிகச்சிறந்த பொக்கிஷத்தை தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் ஏதோ 10 கவிதைகளில் 10 பேருடைய செயல்களில் ஒன்றாக வைக்கிறீர்கள். அப்படி வைக்காமல் திருக்குறளுக்கு முதலிடம் கொடுத்து இன்பத்துப்பால் தவிர அறத்துப்பாலும் பொருட்பாலும் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அத்தனை மாணவர்களுக்கும் கட்டாயம் கற்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். நம்முடைய தமிழக அரசினுடைய கல்வித்துறை பாடத்திட்டத்தில் திருக்குறளை சேர்த்து இருந்தாலும் பல கவிதைகளோடு ஒன்றாகத்தான், நாலடியா இது போன்ற கவிதைகளோடு ஒன்றாகத்தான் திருக்குறளையும் சேர்த்து வைத்ததை தவிர, நம்முடைய நீதியரசர் தன்னுடைய தீர்ப்பிலே என்ன சொல்லுகிறார் என்றால், எப்படி தமிழ் முதல் தாள், தமிழ் 2ஆம் தாள் என்று வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல திருக்குறள் ஒரு தாளாகவே நீங்கள் வையுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஒரு தனிப்பாடமாகவே இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அந்த உத்தரவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் பரிசீலிக்க வேண்டும். நிறைவேற்றப்படவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உங்களை யாராவது தொடரும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அந்த தீர்ப்பு மொழிபெயர்க்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பிலே சுட்டிக்காட்டுகிறார், இந்த சமுதாய இளைஞர்களுக்கு, வளர்ந்து வருகிற இளைஞர்களுக்கு திருக்குறளை கற்றுக் கொடுத்தால் நன்னடத்தை தானாக வரும், தன்னம்பிக்கை அதிகமாக விளையும். அது மட்டுமல்ல, மனித நேயம் வரும்.
பிறரை வெறுக்கக்கூடிய அந்த கெட்ட குணாம்சங்கள் போகும். அனைத்தும் இந்த திருக்குறளில் இருக்கின்றன. இவைகளை இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தால், இந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் உருவாக போகும் சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயமாக வரும் என்ற நம்பிக்கையில் நான் இந்த உத்தரவிடுகிறேன். ஏனென்றால் அதற்கு உதாரணமாக ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளை லண்டனில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுத்தார்கள். அந்த மாணவர்கள் கொடுத்த பிறகு அவர்கள் சேகரித்த தகவல் அந்த சமுதாயத்தில் ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளால் மனம் மாறிய மக்களால் அந்த சமுதாயத்துடைய தரம் உயர்ந்தது என்கிற தகவல் தான் கிடைத்தது. அந்த மாதிரி தான் திருக்குறளை நீங்கள் கற்றுக் கொடுத்தால் அந்த திருக்குறள் அந்த மாணவனுடைய உள்ளத்தில் மிகச்சிறந்த ஒரு ரசாயன மாற்றத்தை உருவாக்கும். யார் கெடுத்தால் அவன் கெடமாட்டான், லஞ்சம் கொடுத்தால் வாங்க மாட்டான், கொலை செய்ய சொன்னால் செய்ய மாட்டான், கொள்ளையடிக்க சொன்னால் அவன் கொள்ளையடிக்க மாட்டான். இப்போது திருக்குறள் இல்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் கொள்ளை இருக்கிறது, கொலை நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. திருக்குறள் படித்த சமுதாயத்தில் நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் அவர் சுட்டிக்காட்டுகிறார் அந்த திருக்குறளை என்ன சுட்டிக்காட்டுகிறார்? இங்கிலாந்து நாட்டில் ஷேக்ஸ்பியர் தான் மிகச்சிறந்த ஆகப்பெரிய ஒரு ஆளுமை. ஷேக்ஸ்பியர் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. 1000 ஆண்டு அல்ல, 700 ஆண்டு கூட அல்ல, 600 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. அவன் தோன்றிய காலத்தில் அந்த ஆங்கில மொழி இருக்கிறதே, அது அவனுக்கு போதவில்லை, நாட் சஃபிஷியன்ட். அவனுக்கு அது போதாத மொழியாக இருந்ததனால் அவனே சொற்களை உருவாக்கி, ஏறக்குறைய 21,000 சொற்களை ஷேக்ஸ்பியரே உருவாக்கி அந்த மொழியை வளமாக்கி அதற்கு பிறகு தன் நாடகத்தை எழுதினான் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் 600 ஆண்டில் உருவான அந்த ஆங்கில மொழிக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கும் சிறப்பும் அமைகிறது. ஆனால் திருக்குறள் தோன்றிய காலத்தை நம்முடைய நீதியரசர் சுட்டிக்காட்டுகிறார். இது 1ஆம் நூற்றாண்டிலே தோன்றியது. 1ஆம் நூற்றாண்டு என்றால் 2000 ஆண்டு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு திருக்குறள். அப்படி என்றால் அதற்கு முன்பு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சான்றோர்கள் இருந்திருக்க முடியும். அதனுடைய கடைசி விளைவாகத்தானே திருக்குறள் வந்திருக்க முடியும். ஒரு 3000 ஆண்டு பாரம்பரியத்தை கொண்ட இந்த திருக்குறள் எங்கே? ஒரு 600 ஆண்டு காலத்தை கூட பழமையாக கொள்ளாத ஆங்கிலம் எங்கே? ஆங்கிலத்தில் 600 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்து நாட்டில் இருந்தவர்கள் நாடோடிகளாக இருந்தார். அவர்களுக்கு மொழி இல்லை, நாகரிகம் இல்லை, பண்பாடு இல்லை. இவைகளெல்லாம் ஷேக்ஸ்பியருக்கு பிறகு வந்த காலத்தில் தான் ஒவ்வொன்றாக அவர்கள் பெறுகிறார். ஆனால் நாமோ 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இவைகளெல்லாம் பெற்று திகழ்ந்திருக்கிறோம் என்றால் இந்த பெருமை எதற்கு உரியது? திருக்குறளுக்கு உரியது. உலகத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட குர்ஆன், பைபிள் என்ற 2 சமய நூல்களை தாண்டி சமயமல்லாத அதைவிட அதிகமான மொழிபெயர்ப்பு பெற்ற ஒரே நூல் உலகத்தில் திருக்குறள் ஒன்றுதான் என்று அந்த தீர்ப்பிலே அவர்கள் அப்பேற்பட்ட திருக்குறளுக்கு தீர்ப்பளித்து நம்முடைய வணக்கத்திற்குரியவராக அமர்ந்திருக்கிறார் நம்முடைய நீதியரசர். ஆகவே இந்த சமுதாயம் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பை இதுவரைக்கும் எந்த நீதியரசரும் வழங்கவில்லை என்பதற்கான காரணம், முதலில் அவர்களுக்கு திருக்குறள் புரிய வேண்டும். அப்படித்தானே பிறகு அவர் தர முடியும். இவர் ஒரு படைப்பாளியின் மகன் என்பதால் திருக்குறளை எழுத்தண்ணி படித்து அதற்கான மிகச்சிறந்த தீர்ப்பை எடுத்து இங்கே உட்கார்ந்து. வேதனை என்னவென்றால் திருக்குறள் ஒரு தமிழ்நாட்டு நூல். திருக்குறளை எழுதியவர் ஒரு தமிழர். திருக்குறள் தமிழர்களுக்குத்தான் கற்பிக்கப்படுகிறது. அதற்கு ஒரு நீதிமன்ற உத்தரவு தேவைப்படுகிறது என்றால் நாம் எங்கே போய் அழுவது? நாம் அல்லவா அந்த திருக்குறளை கொண்டாடி இருக்க வேண்டும். வீதிக்கு திருக்குறளை கொண்டாடி இருக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் திருவள்ளுவருடைய ஞானத்தை தானே நாம் பரப்பிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் பரப்பாமல் ஒரு தீர்ப்பு வந்து அதற்கு அஞ்சி அல்லது அதற்கு கட்டுப்பட்டுத்தான் நாங்கள் திருக்குறளை கற்றுக் கொடுப்போம் அல்லது படிப்போம் என்றால் இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு நாம் நீதியரசரை போல இன்னும் 1000 நீதியரசர்கள் தேவைப்படுவார்களோ
என்று நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் 1000 ஷேக்ஸ்பியர்கள் சேர்ந்தால்தான் ஒரு திருவள்ளுவருக்கு சமமாக. அப்பேற்பட்ட உலக நாடுகளுக்கே திருவள்ளுவர் சொல்ல. உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தி லியோ டால்ஸ்டாயோடு கடித தொடர்பு மட்டுமே கொண்டிருந்தவர், நேரில் சந்திக்காத. ஒரு முறை லியோ டால்ஸ்டாய்க்கு அவர் எழுதிய கடிதத்தில், என்னுடைய அகிம்சை கொள்கையின்படி நான் என்னுடைய எதிரியை கொடிய எதிரியை எனக்கு நேசமுள்ளவனாக, எனக்கு ஆதரவானவனாக மாற்றுவதற்காக நான் சிந்திக்கிறேன். ஆனால் அந்த சிந்தனைக்கான ஒரு வடிவம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்பொழுது லியோ டால்ஸ்டாய், இதோ இங்கே மொழிபெயர்த்து உனக்கு அனுப்பியிருக்கிறேன், அந்த மொழிபெயர்ப்பை படி என்றால் படித்து பார்த்தால் அற்புதமாக இருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பு அற்புதமாக இருக்கிறது. எங்கிருந்து இந்த மொழி, எந்த மொழியிலிருந்து இதை எடுத்தீர்கள் என்கிறார். ஆனால் உன்னுடைய இந்தியாவில் கடலோரத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மொழியிலிருந்து தாயா இதை எடுத்து உனக்கு தந்திருக்கிறேன் என்று லியோ டால்ஸ்டாய் காந்திக்கு சொல்கிறார். என்ன அந்த திருக்குறள்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துள்ளார். நமக்கு கொடிய எதிர் ஸ்வாட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவிலே இவரை எட்டி உதைத்தான் அல்லவா ஒரு போலீஸ் ஆபீசர். அவருக்கு இவர் என்ன செய்தார்? அந்த உதைத்த காலுக்கு ஒரு பூட்ஸ் செய்து கொடுத்தார். அவன் அந்த பூட்ஸை வாங்கி, ஐயோ நான் உன்னை எட்டி உதைத்து செயலுக்குள் தள்ளினேன், நீ என் உதைத்த காலுக்கு இந்த பூட்ஸ் செய்து கொடுத்திருக்கிறாய், இதை நான் காலில் அணிய மாட்டேன், என் பூஜை அறையில் வைப்பேன் என்று சொன்னார். அதுதான் நன்னயம் செய்து. அப்பேற்பட்ட மகாத்மாவின் மனதில் சலனத்தை ஏற்படுத்தியவர் திருவள்ளுவர். அப்ப காந்தியடிகள் சொன்னார்கள், எங்களுடைய எனக்கு இன்னொரு மறுபிறப்பு இருக்குமானால் நான் திருக்குறளை படிப்பதற்காக தமிழனாக பிறக்க வேண்டும் என்று. தமிழனாக பிறக்க வேண்டும். இவ்வாறு திருக்குறளுக்கு தீர்ப்பளித்து நம்முடைய மத்தியில் அமர்ந்திருக்கிற நீதியரசர் மகாதேவன் அவர்களை வருக வருக என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன் என்று கூறி, இந்த வரவேற்புரை சற்று நீட்டினாலும் சொல்ல வேண்டிய செய்திகள் அல்லவா, ஆகவே இதை சொன்னேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தலைமை உரைக்கு செல்லவிருக்கிறோம். எழுத்து என்பது எனக்கு தவம் அல்ல, வேள்வி அல்ல, பிரசவ வேதனை அல்ல, ஆத்ம சோதனையோ சத்திய சோதனையோ அல்ல, பணம் சம்பாதிக்கும் முயற்சி அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் முயற்சி, என் சுயத்தை தேடும் முயற்சி என்று கூறும் நாஞ்சில் நாடன் ஐயா அவர்களுடைய நாவல்களும் சிறுகதைகளும் வாழ்வியல் பற்றுமிக்கவை. தமது மண்ணின் நிறங்களையும் குணங்களையும் பிரதிபலிப்பவை. மரபு பற்றிய கனவுகளை விடவும் இம்மை சிக்கல்கள் பற்றிய கவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்பவை. ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு 27,102 நாள் வாழ்ந்தவன். அண்ணாச்சி என்னோட ஒரு 2,100 நாள்கள் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார். நான் வாழ்ந்த நாட்களில் அதிகமான நாட்கள் கோவையில் வாழ்ந்திருக்கிறேன். ஐயா தடங்களுக்கு வருந்துகிறோம். திரு இயக்குனர் ராசி அழகப்பன் ஐயா அவர்கள் நமது மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்ய விரும்புகிறார். நன்றி ஐயா. தொடர்க உங்கள் தலைமை உரையை. 3 ஊர்களில் தான் நான் அதிகம் வாழ்ந்திருக்கேன். நான் பிறந்து வளர்ந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் வீரநாராயணமங்கலம். அடுத்தபடியாக மும்பை 17 ஆண்டுகள், கோவையில் 33 ஆண்டுகள். ஒரு காலத்தில் செத்து போகிறதுக்கு பழையாத்தங்கரைக்கு போயிடணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அந்த எண்ணம் கூட இல்லை. புண்ணியமுத்தூர் மின்மயானம் போதுங்கிற எண்ணம் வந்தாச்சு. இதில் நான் 1989 ஆகஸ்ட் மாதம் பம்பாயிலிருந்து பணி மாறுதல் பெற்று கோவைக்கு வருகிறேன். ஒரு நிறுவனத்தில் மேலாளராக. எனக்கு எங்கள் நிறுவனம் ஒரு 15 நாள் ராம்நகரில் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தாங்க. அதுக்குள்ளே 15 நாளைக்குள்ளே நீ வீடு தேடிக்கணும்.
அப்புறம் சனி ஞாயிறுகளில் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அலுவலக நேரத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியாது. எனக்கு மொத்த கொங்கு மண்டலத்திலே என் கையில் இருந்த 2 முகவரி, ஒன்று புவியரசு, இன்னொன்று கவிஞர் சிற்பி. ஏன்னா அவங்க பம்பாய்க்கு வந்ததுனால அவங்களோட பழக்கம் உண்டு. ஒரு நாள் காலையில் பேப்பர் பார்த்தேன், என்கேஜ்மெண்ட்ஸ் பார்த்தேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல போகக்கூடிய ஒரு ரோட்டில் இருந்து கீதா கேண்டீன் தாண்டி ஒரு ஹாலில் ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கு நடந்துக்கிட்டு இருக்கேன். ராமநகர்லேருந்து பொடிநடையாக நடந்து வந்து அந்த ரோடுக்குள்ளே போயிட்டுருக்கேன். எனக்கு வழி தெரியாது, அந்த ஹால் எங்கே இருக்குன்னு தெரியாது. என் முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு அரக்கை சட்டை, வெள்ளை சட்டை, வெள்ளை ஒத்த வெட்டி, அதை ஒரு கையில் லேசாக பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. என்னோட மூத்தவர் மாதிரி தெரிஞ்சுது. போய் லேசாக தோலை தொட்டு, அண்ணாச்சி அந்த ஹாலுக்கு எப்படி போகணும்னு கேட்குறேன். அன்னைக்கு முதல் முறையாக அவர் அண்ணாச்சின்னு கூப்பிட்டேன். நான் 33 வருஷமாக அண்ணாச்சின்னு கூப்பிட்டுருக்கேன். அவருக்கு நான் யாருன்னு தெரியாது, எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அப்புறம் அவர் வழக்கமாகவே அது ஒரு விதமான அவருடைய மொழியாக்கம். சார் யார் அப்படின்னாரு. சாரெல்லாம் இல்லை, நான் தான் நாஞ்சி நாடன்கிற ஒரு ஏழை எளிய எழுத்தாளன், கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன், இந்த மீட்டிங் போயிட்டுருக்கேன். அப்புறம் தான் தெரியும் ஒரு விஜயா பதிப்பகத்துடைய உரிமையாளர். 2 பேருமா சேர்ந்து போனோம். நான் இங்கே கடை இருக்குது டவுன் ஹாலில், வாங்க. 33 வருஷமாக அந்த கடைக்கு போயிட்டுருக்கேன். அண்ணாச்சின்னு சொல்கிறது பொதுவான ஒரு மரியாதையான விழி அல்ல. என்னுடைய குடும்பத்தின் நல்லது கெட்டதுகளில் எனக்கு ஒரு உறுதுணையாக பல வகையில் இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. 2000 ஆண்டு நான் வந்து செங்கோட்டையில் பலராம வர்மா டெக்ஸ்டைலுக்கு போயிட்டு சும்மா இருக்க முடியாமல் குளப்படுத்து போய் பண்பொழியில் இருக்கிற ஒரு முருகன் மலை மேலே ஏறுறேன். 900 படியோ 1200 படியோ ஏற முடியல. மூச்சு வாங்குது, நெஞ்சு வலிக்குது. ஆனாலும் ஒரு வைராக்கியம்னு ஒன்று இருக்குல்ல. ஏறி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு கீழே வந்ததுக்கப்புறம், கோவை வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகுது. அப்புறம் தான் நம்ம டாக்டர் அரவிந்தன் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொன்னார். ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ஐ காட் அட்மிட்டட். ஸ்டென்ட் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என் மகா வந்து மெடிசின் 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா. என் மகன் 10வது படிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன கவலைன்னா, இப்படியே பட்டந்து ஓர்கணத்தை யாவும் போக தொலைத்து விட்டான்னு பாரதி சொல்கிற மாதிரி போட்டுன்னு போயிட்டோம்னா அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? அடுத்த நாள் காலையில் எனக்கு வந்து ஸ்டென்ட் வைக்கணும், 1 லட்சம் ரூபா பணம் கட்ட சொல்கிறாங்க. காசுமணியன், கவித்தண்டல் காசுமணியன்னு சொல்லுவோம். காசுமணியனும் அண்ணாச்சியும் வந்து என் பாக்கெட்டில் வெறும் 2700 சில்லற ரூபா தான் இருக்குது. 10,500 ரூபா கிராஸ் சேலரி வாங்குறவன் பையில் அதுவே ரொம்ப அதிகம். 1 லட்சம் ரூபாயும் ராமகிருஷ்ணால எனக்காக பணத்தை முன்பணம் கட்டிட்டு போனாங்க. நான் திரும்ப வருவேனா வரமாட்டானான்னு தெரியாது. நான் அப்படியே போயிட்டாலும் அந்த பணத்தை யார் திரும்ப தருவாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் எல்லாம் முடிச்சு வெளியே வந்து 20 வருஷம் கழிச்சு நான் உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். பின்னாடி என்னுடைய நாவலை தங்கர் பச்சான் சினிமாவை எடுக்க சொல்ல மறந்த கதையாக எடுக்க வந்தபோது 1 லட்சம் ரூபாய் எனக்கு செக்கு கொடுத்த போது அந்த செக்கை மாற்றி நான் பணத்தை திருப்பி கொடுத்தேன். இது வந்து ஒரு பதிப்பாளர், ஒரு எழுத்தாளன் உறவு, ஒரு நண்பர் உறவு தாண்டின வேற ஒரு விதமான ஒரு உறவு. நான் கோயம்புத்தூருக்கு வரும்போது என்னுடைய பங்களிப்பாக 4 நாவலும் 2 சிறுகதை தொகுப்பு இருந்தது. இன்று தமிழுக்கு என்னுடைய பங்களிப்பாக கிட்டத்தட்ட 50 நூல்கள் இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்டான ஸ்டேஜில் விதவை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஓய்வு பெற்ற மனநிலையோடு இங்கே வரேன். 42 வயசு தான். அப்போ அண்ணாச்சி தான் என்னை வந்து மறுபடியும் ஒரு சிறுகதை தொகுப்பு போடுங்க, ஒரு நாவல் எழுதுங்க, ஒரு நாவல் எழுதுங்கன்னு பெய் கொட்டு வந்தது, பிராந்து வந்தது, சிதறங்க குதிரை வந்தது, 8 திக்கு மலையானை வந்தது. என்னுடைய நூல்கள் இல்லை பாதி நூல்கள் அவருடைய இப்போ இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட நூல் கைமண் அளவு. நான் 2011 குங்குமத்தில் 49 வாரம் எழுதின தொடர் மறுபதிப்பாக வந்திருக்கு. ஆனந்தோடல 42 வாரங்கள் நான் எழுதின தொடர் தீதும் நன்றும் அண்ணாச்சி தான் போட்டிருக்காரு. இப்படி இப்போ நான் ஒரு சொந்த வீட்டில் இருக்கேன். நான் இந்தியாவில் வாழ்நாள் பூரா வாடகை வீட்டில் இருந்தவன். பிறந்து வளர்ந்த ஊரில் ஒரு சின்ன குடிசையில் இருந்தவன். கோவைப்புத்தூரில் ஒரு அந்த இடத்த வாங்கி கொடுத்தது அண்ணாச்சி. அது எப்படி வாங்கி கொடுத்தாருன்னா, ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாரு, ஏதோ ஒரு வேலையாக அந்த பக்கம் இந்த சீதாராம் லாட்ஜுக்கு ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல என்னுடைய ஆஃபீஸ் இருந்தது. என்னுடைய உதவியாளன் பேங்கில் போய் பேலன்ஸை ஃபில்லப் பண்ணிவிட்டு பாஸ்புக்கை கொண்டு என் டேபிளில் வைக்கிறான். நான் எடுத்து பார்த்தேன், அது அண்ணாச்சி வாங்கி பார்த்தாரு. அப்போ ஏதோ என்னுடைய பாம்பேயில் ஒரு வீடு இருந்தது, அது விற்று வந்த பணம் இருந்தது. நாஞ்சிலியில் ஒரு 50,000 ரூபாய்க்கு செக்கு கொடுங்க அப்படின்னா ஒரு செக் எழுதி கொடுத்தாங்க.
ஒரு 2 வாரம் கழிச்சு சொன்னார், இன்னொரு 20-25,000 ரூபா ரெடி பண்ணுங்க. எதுக்கண்ணாச்சி? உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது கோவை புதூரில், வஉசி நகரில், 26ஆம் நம்பர் சைட்டு, 60க்கு 40. நீங்கள் அதை வாங்குறீங்க. 72,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னைக்கு அதனுடைய விலை 45 லட்சம். அதில் அப்புறம் அந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு கூட நின்று மணியண்ணனுடைய தம்பி ஆரம்பனோட வழிகாட்டி விட்டு வீடு கட்டி என்னை குடியமர்த்தினதில் நான் அந்த ஊரில் நீ கால் நிலைச்சு நின்றுட்டு இருக்கேன். வாடகை வீட்டில் இல்லாமல் சொந்த வீட்டில் நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு அண்ணாச்சியினுடைய பங்கை வந்து சாதாரணமாக இடப்பட்டு விட முடியாது. இது ஒரு பக்கம். 2வது, என்னுடைய மகளுக்கு வந்து டாக்டர் அரவிந்தன் ஆசிரியர். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எங்கே தங்கி இருந்தாலும் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக டவுனாலுக்கு வருவேன். 10 பக்கம். ஏன்னா நான் இருக்கிற ஜிவி ரெசிடென்சி பக்கமோ அல்லது கோவை புதூர் பக்கமோ ஜெராக்ஸ் எடுத்தால் 1.5 ரூபா பேஜுக்கு வாங்குவாங்க. டவுனாலில் 1 ரூபா தான் வாங்குவாங்க. 6 ரூபா லாபம் இருக்குல்ல. அதுக்காக நான் 8 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கி டவுனாலுக்கு வந்து அண்ணாச்சியை பார்த்து ஒரு காப்பி வாங்கி குடிச்சிட்டு திரும்ப பஸ் பிடிச்சி போவேன். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்த உடனே ஒரு காப்பி அண்ணாச்சிட்டு கொடுப்பேன். அண்ணாச்சி படிச்சு பாருங்க, 2 காப்பி எக்ஸ்ட்ரா எடுக்கிறது. அன்றைக்கி ராத்திரியே படிச்சுட்டு ராத்திரி ஃபோன் பண்ணுவார், இந்த இடம் சரியா இல்லையே, இது கொஞ்சம் யோசிச்சு தானே எழுதுறீங்க, ரொம்ப தீவிரமாக இருக்குது, பயமா இல்லையா உங்களுக்கு? ஒரு கல்லூரி, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துறை தலைவர் தென்னை மரம் வந்து தமிழ்நாட்டுக்கு 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்து இந்த கட்டுரையை மறுத்து நான் ஒரு கட்டுரை எழுதுறேன். அதில் ஒன்று சொல்கிறேன், தெங்குங்கிற சொல் அகநானூற்றில் கையாளப்பட்டிருக்கு. வடநாட்டில் நாங்கள் அதை நாரியல்னு சொல்லுவோம், தென்னைன்னு சொல்லுவோம். மலையாளி நாளிகேரம் அப்படிங்கிறான். யாழ் அகராதி நாளிகேளம் அப்படிங்கிறது யாழ்ப்பாணத்து அகராதி. திருஞான சம்பந்தர் 1ஆம் திருமுறையில சண்பை பதிகம் பாடுகிற போது, சண்பைனா சீர்காழி, ஒரு மதம் பிடித்த வஞ்சகமுடைய யானையினுடைய தந்தங்கள் எப்படி இருந்ததுன்னா, வெண்ணிறமான கூர்மையான ஒரு நாளிகேரத்தின் வாடாத பாலை போல் இருந்தது அப்படிங்கிறார். 7ஆம் நூற்றாண்டில் ஞானசம்பந்தர் சொல்றாரு, நாளிகேரத்தினுடைய பாலைன்னா என்ன அர்த்தம்? தென்னை மரத்துக்கு அவருக்கு வந்திருக்க சொல்லி, இது நம்ம சொல். அண்ணாச்சி ஜெராக்ஸ் காவி படிச்சுட்டு அண்ணாச்சி செக் பண்ணி தான் எழுதுனீங்களா அப்படிங்கிறார். ஏன்னாச்சு அப்படி கேட்குறீங்க? இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு சைவ திருமுறைகளில் ஆழ்வார்களில் ஒன்றும் அவ்வளோ பெரிய புலமையெல்லாம் கிடையாது. ஆத்திராவசரத்துக்கு படிக்கிறவங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், நான் அவ்வளோ நுட்பமாக வாசிக்கிறவங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 500-600க்கு மேற்பட்ட பதிப்பாளர்கள் இருக்கிறாங்க. பல பதிப்பாளர்கள், பெரும்பான்மையானவர்கள் அவங்க என்ன புத்தகம் போடுறாங்களோ அவங்க அதை படிக்கிறது இல்லை. படித்தா தான் சேக்காரையும் பெரிய புராணமும் அப்புறம் கம்பராமாயணமும் எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்களே. எனக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் எல்லாத்தையும் படிச்சிருவார். படிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை சொல்லுவார், தனியாக உட்காந்து பேசுவார், டிஸ்கஸ் பண்ணுவார். அப்படி ஒரு சிறந்த வாசகனான ஒரு பதிப்பாளரே நான் என்னுடைய வாழ்நாளில் தமிழ் சமூகத்தில் நான் பார்த்தேன். அதுபோல் நல்ல புத்தகங்கள் படிச்சுட்டாருன்னா, நம்ம புத்தகங்களை தேடி அலைகிறவங்க கடன் வாங்கிட்டு புத்தகம் வாங்குற ஆள்னா, நான் சொல்லி இதை படித்து பாருங்க அப்படின்னு கொடுப்பார். அவர் வாசித்து முடித்த பிறகு புதிய புத்தகம் கடையில் எடுக்கப்பட்ட புத்தகமாக இருக்கும். எனக்குள்ள ஒரு அல்ப எண்ணம் தோணும், அண்ணாச்சி படிச்சுட்டு கொடுத்துருக்காரு, நானும் படித்தாச்சு, இதை திருப்பி கொடுக்கலாமா வேண்டாமா, நாமே வச்சுக்கிட்டாங்க. இப்படி தானே இருக்குது நம்ம மனசு. கேட்பேன், அண்ணாச்சி அந்த புத்தகம் இல்லை உங்கள்கிட்ட இருக்கட்டும், 500 ரூபா விலையுள்ள புத்தகமாக இருக்கும், 600 ரூபா விலையுள்ள புத்தகமாக இருக்கும். அப்படி எங்கிட்ட ஒரு 100 புத்தகங்கள் அண்ணாச்சி வாசித்து முடித்து எனக்கு வாசிக்க தந்த புத்தகங்களை நான் அப்படி என்னுடைய சேர்த்தில் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரியான உறவுக்கு ஒரு பெயர் சொல்லி அழைக்க முடியாது. இப்போ 80 வயசெல்லாம் ஒரு பெரிய வயசு இல்லை. நமக்கு தெரியும், கீரா 99 வயதுகள் வாழ்ந்தவர். குடியரசு நம்ம முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காரு, 100 தாண்ட போகிறாரு. அதனால ஒரு பெரிய வாழ்வு இந்த தமிழ் கூறும் நல்வுலகத்துக்கு நூல்கள் வடிவில், ஒரு வாசக திறனாய்வு வடிவில் ஒரு பெரிய வாழ்வருக்கு இறை வணங்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி.